ஃபேமிலிஸ், நான் உங்கள் ரித்து. என்னடா இவன் டைரி மில்க்ல வச்சிருக்கான்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு டைரி மில்க் வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் செய்ய போறேன். அது பேர் வந்து டைரி மில்க் ஷேக்கு. நான் மில்க் ஷேக்கு, டைரி மில்க் ஷேக்கு. அதுக்கு என்ன பொருள் தேவைன்னா, ஒரு 4 டைரி மில்க் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச கட்டியா அவ்வளோ ஜில்லுன்னு தான் இருக்கு. சரி, எதுக்கு கண்ணாரம் ஃப்ரீசர்ல வச்சுக்கிட்டு இந்த பால் கூட சேர்த்து அடிச்சிடலான்னு இதையும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பாலை நல்லா சூடு பண்ணி வச்சோம். இந்த மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி வந்திருக்கு அழகா. இந்த பாருங்க. அப்புறம் வந்து இந்த பால் புட்டி மிட்டாய், இது பேர் பால் புட்டி மிட்டாய் இல்ல பல்லி மிட்டாய். இதை வச்சுதான் நம்ம இந்த டைரி மில்க் ஷேக்கை செய்ய போறோம். வாங்க எப்படி இந்த பல்லி மிட்டாய் எதுக்குன்னு தானே பாக்குறீங்க. இந்த பல்லி மிட்டாய் மில்க் ஷேக்கோட டாப்பிங்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் நம்ம 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போதும். 5 போட்டோம். நெக்ஸ்ட் டைரி மில்க். இப்போ உடச்சி வச்ச டைரி மில்க் எல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப சில்லுன்னு இந்த தண்ணியை ஊற்ற போறோம். என்கிட்ட ஐஸ் கியூப் இல்லை, அதனால தண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்க பாலை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைக்க போறோம். இப்ப பாருங்க, நான் நல்லா அரைச்சி கிளாஸ்ல ஊத்திட்டேன். இப்போ வந்து டாப்பிங்ஸ் போட போறோம். என்னது இது? டைரி மில்க். உடச்சி போடும். போதும். பல்லி மிட்டாய் போடலாம். இப்ப பாருங்க, நல்லா சூப்பரா டைரி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத கடையில கொடுத்து காசு வேஸ்ட் பண்ணி வாங்கறதுக்கு இதை வீட்லயே ஹைஜீனிக்கா செஞ்சிடலாம். இனிமே எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாலே சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு ஃபேமிலிஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க, சும்மா அடிபொலியா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் கட்டி மாதிரி பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். நான் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய் ஃபேமிலிஸ்.